காட்டின் ரகசியம். ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பக்கத்தில் அடர்த்தியான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் எப்போதும் பறவைகளின் குரல், காற்றின் இசை, மரங்களின் நிழல் என ஒரு இயற்கை இசை ஓடிக்கொண்டே இருந்தது. காட்டின் நடுவில் அழகான ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே சூரியன் மறையும் பொழுது வானம் தங்க நிறத்தில் ஒளிரும், மலர்கள் நறுமணம் வீசும், நீர் தொட்டிகளில் தாமரைகள் மிதக்கும். அந்த இடத்தை பார்த்தால் சொர்க்கம் பூமிக்கே வந்துவிட்டதோ என தோன்றும். ஆனால் அந்த தோட்டத்தின் அருகில் பெரிய பள்ளங்களும் பழைய மரங்களும் இருந்தன. அந்த மரங்களின் கீழ் சில நேரங்களில் சிங்கத்தின் கர்ஜனை ஒலித்தது. அந்த காட்டின் அரசன் சிங்கம் தனது குட்டிகளுடன் அங்கே வாழ்ந்தது. சிங்கம் மிகவும் வீரமிக்கது. ஆனால் தன் குட்டிகளையும் காட்டையும் காப்பதற்காக மட்டுமே வேட்டையாடும். ஒரு நாள் கிராமத்தில் இருந்து சிலர் காட்டுக்குள் நுழைந்தனர். அவர்கள் தோட்டத்தின் அழகைக் கண்டு மயங்கினர். ஆனால் தூரத்தில் சிங்கத்தின் குரல் கேட்டதும் பயந்து ஓடிவிட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் கிராமத்துக்கு திரும்பி அந்த காட்டு அழகையும் அதன் பெருமையையும் அனைவருக்கும் கூறினர். அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் அந்த காட்டை சிங்கங்களின் சொர்க்கம் என்று அழைத்தனர். அவர்கள் அந்த இடத்தை தொந்தரவு செய்யவில்லை, மாறாக காட்டை காக்கும் பணி தங்களுடைய கடமையாக கொண்டனர். இப்படி அந்த கிராமம், அந்த காடு, அந்த சிங்க குடும்பம் மூன்றும் இயற்கையின் ஒற்றுமையில் வாழ்ந்து வந்தன.